தோழர்களே வணக்கம். 98 கிராமங்கள் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட மக்களை இன்னைக்கு வன பகுதி ஆக்கிரமிச்சிருக்கன்னு சொல்லிட்டு வெளியேற்ற சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. தேவைப்பட்ட துணை ராணுவத்தை கூப்பிட்டு அந்த மக்களை வெளியேற்றாங்க. இந்த இடத்த விட்டு எங்களால போக முடியாது, நாங்க முதல்ல இருந்தே இந்த ஊர்ல தான் இருக்கோம், எனக்கு அப்பாவும் இல்லை, இதே வெளியூருக்கு போனா எங்களால எப்படி வீடு கட்டி பிழைக்க முடியும், எப்படி எங்க வீட்டுல வேலை தேடுவாங்க, நாங்க எப்படி சாப்பிடுவோம், நாங்க எப்படி படிக்க போவோம். யார வெளியேற்றத்துக்கு துணை ராணுவம் கூப்பிடுறீங்க? துணை ராணுவம் மக்களை பாதுகாக்கவா இல்ல மக்களை காயப்படுத்தவா? கிட்டத்தட்ட 96 கிராமம். ஒரு கிராமம் உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருக்கும்? கிட்டத்தட்ட 96 கிராமம். ஒரு கிராமம் உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருக்கும்? 96 கிராமத்துல 4000க்கும் மேற்பட்ட மக்கள் தான் பாட்டன் கூட்டன் அப்பா அம்மா தான் பேரன் பேத்தி பார்த்த ஒரு வம்சத்தை எப்படி நீங்க 6 மாசத்துக்குள்ள தூக்கி வேரோட பூரா இடத்துல வைப்பீங்க? இட ரிசர்வ் ஃபாரஸ்ட் வருஷம் ஆகி ஆண்டு மருந்து நாங்கள் நர்ஸு பூத்து போனோம். அங்கே பிறந்தவங்க என் பிள்ளை குட்டி கல்யாணம் முடிச்சு அது பேரம் பேத்தி எடுத்து என் மக்க பேரம் பேத்தி எடுத்து பூரா அம்பிட்டு இத்தனை வருஷம் ஆகி எங்களை இத்தனை வருஷம் தொந்தரவுனால எங்களை இப்போ எங்களை போங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்றாங்க. நாங்கள் வெளியேறவலாம் மாட்டோம். நாங்கள் இங்கே தான் செத்தாலும் இங்கே தான் சாவோம், முழுசு நாங்கள் வெளியேற மாட்டோம். இதே இந்தியாவில் ஃபாரஸ்ட் அழிச்சு அங்கே ஒரு பவர் பிளான் கட்டுங்க, தப்பு இல்லை. அதை எதிர்த்து யாருனா போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்கள தேச துரோக வழக்கில் சிறையிலத்துக்கு வைங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வாங்கியப்போ சட்டத்தை பாஸ் பண்ணாப்போ ஏன் இந்த உச்சநீதிமன்றம் வாய மூணு கம்னு சொல்லுங்கள். இதே இந்தியாவில் தான் நடந்த விஷயம். ஸோ இங்கே அவங்களுக்கு தேவைப்பட்டால் அது சரி, தேவைப்படணும் தப்பு. மிகப்பெரிய கார்பரேட்ஸ் பணம் விளையாடுச்சுன்னா அவனுங்க என்ன பண்ணாலும் மூணு கம்னு இருப்பானுங்க. ஆனால் இங்கே இவனுங்க சட்டம் பாயர் எல்லாமே ஏழைங்களோட வைக்க மாட்டோம், அடிக்க மாட்டோம் தான். டெமோக்ரஸி